அம்பளி மாமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அறிவுடையோனை அரசனும் விரும்புவான்னு ஒரு பழமொழி உண்டு. அப்படித்தாங்க இந்த கதையிலையும் ஒரு அறிவாளி பொண்ணு இருக்கா. அவள் என்ன பண்ணுனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து கதையை கேட்போம். கதையோட தலைப்பு சிறுமியின் பதில்கள். ஒரு நாள் ராத்திரி மன்னன் மகரசேனன் மந்திரி ஞானசேகரரோடு மாறு வேடத்தில் நகர் சோதனைக்கு போனான். அப்போ ஒரு குடிசையிலிருந்து ஒரு ஈனக்குரல், "மகளே, இனி உன்னோட அம்மாவை அந்த கடவுள் தான் வந்து காப்பாற்றணும்" அப்படின்னு சொல்லுச்சு. அது அவங்களோட காதில் விழுந்துச்சு. அதை கேட்ட மன்னன் இறக்கப்பட்டு அந்த குடிசையுடைய வாசலில் போய் நின்று உள்ளே எட்டி பார்த்தான். அங்கே ஒரு இடத்துல ஒரு ஏழை குடியானவன் கன்னத்தில் கையை வச்சு உட்காந்துட்டு இருந்தா. கொஞ்ச தூரத்தில் ஒரு தூணை கட்டிட்டு ஒரு சின்ன பொண்ணு அழுதுட்டு இருந்தா. ஒரு பக்கமாக ஒரு பாய் மேலே நோயாளியான ஒரு பொண்ணு படுத்திருந்தா. அவ அந்த குடியானவனோட பொண்டாட்டி. யாரோ வாசலில் நிற்கிறத பார்த்துட்டு குடியானவன் எந்திரிச்சு வந்தா. மன்னன் அவனை பார்த்து, "ஏன்பா, உனக்கு என்ன கஷ்டம்? சொல்லு, நான் போக்குறேன்" அப்படின்னு சொன்னான். குடியானவனதுக்கு, "ஐயா, நானும் ஏழை. என்னோட பொண்டாட்டி படுத்த படுக்கையாக கிடக்கிறான். அவளுக்கு வைத்தியம் பார்க்குறதுக்கு 20 ரூபா தேவைப்படுது. யாரை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லுறாங்க. நான் என்ன செய்வேன்" அப்படின்னு சொன்னான். மன்னனதுக்கு, "சரி, நான் உனக்கு 20 ரூபா கடன் கொடுக்குறேன். நீ அதை எப்போ திருப்பி கொடுப்ப?" அப்படின்னு கேட்டான். குடியானவனும், "ஒரே மாதத்தில் வட்டியோடு திருப்பி கொடுத்துட்றேன்னு சொன்னான். மன்னனும், "சரி சரி, நான் உனக்கு கடன் கொடுக்குறேன். எனக்கு வட்டியெல்லாம் வேண்டாம். இன்றைக்கி அமாவாசை, அடுத்த அமாவாசை அன்னைக்கு எனக்கு பணம் கிடைக்கணும். நான் அந்த நாள் அன்னைக்கு இந்த ஊர் பெரிய கோயிலுக்கு முன்னாடி வாசலில் காத்திருப்பேன்" அப்படின்னு சொல்லி மந்திரிகிட்ட இருந்து 20 ரூபாயை வாங்கி குடியானவங்கிட்ட கொடுத்தான். குடியானவனும் நன்றி சொல்லிட்டு அதை வாங்கிட்டான். குடியானவனும் அந்த பணத்தை கொண்டு வைத்தியம் பண்ணி தன்னோட பொண்டாட்டியை குணப்படுத்தினான். தினமும் கூலி வேலை செஞ்சா. ஒரு மாதத்துக்குள்ளே 20 ரூபாயை சேர்க்க முயற்சி பண்ணினான். ஆனால் அவனால் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே 18 ரூபா தான் சேர்க்க முடிஞ்சுது. அதனால் அமாவாசை அன்னைக்கு அவன் பெரிய கோயிலுக்கு போகலை. ஒரு மாதம் ஆனதுனால அமாவாசை அன்னைக்கு சாயங்காலம் மன்னனும் மந்திரியும் குடியானவனுக்காக பெரிய கோவிலில் காத்துட்டு இருந்தாங்க. அவன் வரல. அதனால் அடுத்த நாள் அவங்க மாறு வேஷம் போட்டு மாலை நேரத்தில் அந்த குடியானவனோட குடிசைக்கு போனாங்க. அவங்கள பார்த்ததும் குடியானவனோட மகா, "கண்ணுக்கு தெரியாதது உள்ளே நன்றாக இருக்கிறது. எங்கும் வெளிச்சமே, இருட்டே இல்லை" அப்படின்னு சொன்னான். மன்னனுக்கு அவன் சொன்ன எதுவுமே புரியலை. அவன் மந்திரியை பார்த்தான். மந்திரி புன்னகை புரிஞ்சு தலையாட்டி, "பெண்ணே, உங்கள் அப்பா எங்க?" அப்படின்னு கேட்டான். அந்த பொண்ணு அதுக்கு, "மேலே ஏறி சூரிய பகவானோட கண்களை மூட போயிருக்காருன்னு" சொன்னான். அடுத்ததான் மந்திரி, "சரி, உங்கள் அம்மா எங்க?" அப்படின்னு கேட்டான். அந்த பொண்ணு அதுக்கு, "கம்பநீர் எடுத்து பணம் கொண்டு வர போயிருக்கான்னு" சொன்னான். அதை கேட்ட மந்திரி சிரிச்சுட்டே, "அப்படின்னா நீ என்ன செய்கிற?" அப்படின்னு கேட்டான். அந்த பொண்ணு அதுக்கு, "தங்கத்தை வெள்ளியாக்கி நெருப்பு மேலே வச்ச, எல்லாம் தாங்குகிற பொருளுக்கு மெருகு போடுற" அப்படின்னு சொன்னான். மந்திரி அப்போ, "சரி, நாங்கள் இன்றைக்கி வருவோங்கிறது உங்கள் அப்பாவுக்கு தெரியுமான்னு" கேட்டான். அந்த பொண்ணு அதுக்கு, "ஓ, தெரியும். 2 குறைஞ்சதால் 10 பேர் வாய்க்கு வெக்கப்பட்டு கையால் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி உங்களை 3 முறை கண் மூடி கண் திறக்கும்படி சொல்ல சொன்னாருன்னு" சொன்னான். மந்திரி உடனே, "பெண்ணே, நாங்கள் யாருன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்டான். அந்த பொண்ணு, "ஆ, தெரியும். நீங்கள் காக்கா காக்கோ" அப்படின்னு சொல்லி பணிவாக வணங்கினான். மந்திரியும், "சரி சரி, நீ போய் உன்னோட வேலையை கவனின்னு சொல்லிட்டு மன்னன்கிட்ட, அரசே, இனி நாம் போகலான்னு சொன்னான். 2 பேரும் அங்கிருந்து கிளம்புனாங்க. வழியில் போயிட்டு இருக்கும்போது மன்னன் மந்திரிக்கிட்ட, "அந்த பொண்ணு என்ன சொன்னான்னு எனக்கு விளங்கவே இல்லையே, விளக்கமாக சொல்லுங்கன்னு" கேட்டான். மந்திரி மன்னனை பார்த்து, "மன்னா, அந்த சிறுமி ஏழை வீட்டில் பிறந்த போதிலும் ரொம்பவும் புத்திசாலியாக இருக்கா. அவள் சொன்னதுடைய பொருள் இதுதான், கேளுங்க" அப்படின்னு சொல்லிட்டு விளக்குனான். கண்ணுக்கு தெரியாதது அப்படிங்கிறது உயிர். அது உடலில் நல்லா இருக்குதுன்னு சொல்லி தாம் சுகமாகவும் கஷ்டப்படாமலும் இருக்கிறதா சொன்னான். சுகம்ங்கிறத வெளிச்சம்னும் கஷ்டங்கிறத இருட்டுன்னு அவ சொன்னான்.
அடுத்ததா அவருடைய தந்தை எங்கன்னு கேட்டப்ப ஒரு வீட்டு கூரை மேய போயிருக்காருன்னு சொன்னான். கூரையில் ஓட்டைகள் இருந்தால் அதில் சூரிய வெளிச்சம் புகுந்து கண்கள் வடிவத்தில் வெயில் விழும். கூரை மேலே ஏறி அந்த ஓட்டைகளை அடைத்து கூலி பெறுகிறார் அப்படிங்கிறது அதோட பொருள். அவளோட தாயாரை பற்றி கேட்டப்ப கம்ப நீர் எடுத்து பணம் எடுக்க போனாள்னு சொன்னான். கம்பம்னா பனை மரம், அதோட நீர் பதநீர். அதை விற்று காசு சம்பாதிக்க போயிருக்கான்னு அவ தன்னுடைய தாயை பற்றி சொன்னான். அடுத்ததா அவ தங்கத்தை வெள்ளியாக்கியது அப்படிங்கிறதுக்கு தங்க நிற நெல்லிலிருந்து வெள்ளி நிற அரிசி எடுத்து அதை சமைத்து கொண்டிருக்கா அப்படிங்கிறது பொருள். எல்லாத்தையும் தாங்கும் பொருளுங்கிறது பூமி. அவ அதை மெருகிடுகிறா அப்படின்னா தரையை மெழுகி கோலம் போடுறாங்கிறது தான் பொருள். அடுத்ததா அவளோட தந்தையால் 18 ரூபா தான் சேர்க்க முடிஞ்சுதா. 2 ரூபா 20க்கு குறையிறதுனால வெக்கப்பட்டு நம்ம சந்திக்க வரலையா. 3 முறை கண்மூடி திறப்பதுங்கிறது 3 நாட்களை குறிக்கும். 3 நாள் கெடு அவர் கேட்குறாருன்னு அந்த பொண்ணு சொன்னான். நம்ம யாருன்னு கேட்டதுக்கு காக்கா காக்கோ அப்படின்னாலே அதோட பொருள் காவல் காத்து காக்கும் கோமகன்னு பொருள்னு சொன்னார். இதை கேட்ட மன்னன் அந்த சிறுமியோட கூறிய அறிவை பாராட்டினான். அவன் மறுநாளே அந்த குடியானவனை தன்னோட தர்பாருக்கு அழைச்சிட்டு வர சொன்னான். அவன்கிட்ட மன்னன் என்ன சொன்னான்னா, நீ எனக்கு கொடுக்க வேண்டிய கடனை எல்லாம் கொடுக்க வேண்டாம், உன் மகளோட கூறிய அறிவை பாராட்டுற, அவளுக்கு பரிசா 1000 பவுன்கள் கொடுக்குற அப்படின்னு சொல்லி 1000 பொற்காசுகள் கொண்ட பைய அவனுக்கு கொடுத்து அனுப்புனான். சிறுமியின் பதில்கள்ங்கிற இந்த கதை இத்தோடு நிறைவடைஞ்சிருச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு சுவையான கதையோடு வந்து நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.